ஓகே, இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சென்ட் 2 சென்ட்லேருந்து ஒரு $5 வரைக்கும் டெய்லி வந்து சிம்பிளாக, அதாவது ஃப்ரீ தான், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அதே போல் டைம் வந்து நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து நம்ம இந்த கிராஃப்ட் வேர்ல்டு போட்டிருப்போம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஏற்கனவே அதை ஜாயின் பண்ணிடுங்க, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, டெலகிராம் குரூப் வந்து நான் வந்து நேற்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் வந்து ப்ளே டு ஏர்னில் வந்து ஆர்வமாக இருக்கிறீங்க, அதை விளையாடிட்டுருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று ஆன்லைன் மூலிமா பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இல்லைனாலும் அதில் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். நம்ம ஒரு குரூப்பாக வந்துருந்தோம்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இந்த பென்குயின் லைஃப் அப்படிங்கிற இந்த கேம் தான் வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கேமில் இந்த வுட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி இதில் செல் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நாம் செல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி இந்த பென்குயின் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வுட்டை வந்து வெட்டி இதுக்குள்ளே வச்சிட்ருக்கு. ஸோ நம்ம ஆனால் அதை எடுத்து நம்ம இங்கே வந்து செல் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, இதை வந்து அப்படியே இந்த லேண்டை வந்து நம்ம அப்படியே இந்த காசு சேர எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸை வந்து இதை வெட்டி இங்குள்ளே வச்சுட்டு நம்ம எடுத்து இதை செல் பண்ணால் போதும். ஸோ இந்த லேண்டில் வந்து நம்ம எப்படி இந்த கேமில் மணி ஏர்ன் பண்ணலாம்னா, ஸோ 2 வகை இருக்குது. இந்த லேண்டை வந்து நீங்கள் அப்படியே அடுத்தடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த கேமை வந்து நீங்கள் விளையாடிட்டு போனால் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு காயின் கொடுக்குறாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேமில் ஒரு எக்கு வந்து உருவாகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா. அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம்லாம் தேவைப்படாது, ஒரு 5 நிமிஷம் தான். ஸோ அதுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு இருந்ததுன்னா வந்து எக்கு உருவாகும். ஸோ அது இப்போ வருதோ இல்லையோ தெரில அப்படின்னு தான் நான் வந்து வீடியோ வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா. இதை வந்து நம்ம போயிட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணணும். இந்த எக்கு கிளைம் பண்ணோடனே இந்த மாதிரி சைடில் வந்து டைம் ஓடும் ஓகேங்களா. ஸோ இது 5 நிமிஷம் கழித்து அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளைம்னு சொல்லி வரும். ஸோ நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சது தான் அந்த வீடியோவை. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இதை வந்து எக்கு வந்து வரும். அதை வந்து ரொம்ப நேரம் அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே வரும். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இது ஓப்பன் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி இது வந்து காமன் ஸ்டிக்கரு. ஸோ இது வந்து காமன் ஸ்டிக்கர். இதில் வந்து ரேரு, எபிகே இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அடிக்கடிக்கு இந்த கேமுக்குள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்திங்கன்னா இந்த எக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து சில இது வந்து 20 நிமிஷம் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அதில் வந்து ரேர் எபிக் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த கேம் பிளே ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற இந்த நெட்வொர்க்கில் வந்து நம்ம வந்து இது ப்ளே ஸ்டோரில், அதாவது ஓப்பன் சீயில் வந்து நம்ம வந்து இதை வந்து செல் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த ஸ்டிக்கர்ஸை. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $4 சேல் ஆகிருக்கு ஓகேங்களா இந்த ஸ்டிக்கர். ஸோ இது வந்து ஷைனி அன்காமன். இதிலே வந்து அன்காமன்லேயே ரேரு எப்பிக்லேயே ஷைனின்னு வருது. ஸோ அது கொஞ்சம் வந்து ரேட் அதிகமாக போகும். ஸோ இது வந்து கொஞ்சம் பாருங்கள் $4. ஸோ அதுக்கு முன்னாடி $5 80 இந்த ரேட்டுக்கு வந்து சேல் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரேர் பீஸ் ஓகேங்களா. இது வந்து சும்மா கம்மி தான், ஒரு 2 சென்ட் அந்த மாதிரி வந்து சேல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சென்ட் அந்த மாதிரி சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ 1 சென்ட் 2 சென்ட் $4 3 சென்ட்னாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். இந்த கேமுக்குள்ளே வரீங்க, நீங்கள் நிறையலாம் லேண்ட் எக்ஸ்பென்ஷன்லாம் பண்ணவே தேவையில்ல. ஸோ நீங்கள் அடிக்கடிக்க உள்ளே வந்து நீங்கள் அப்ஸ்ட்ராக்டில் வேலெட்டு க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே சைன்இன் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா. அப்பப்போ நீங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்கு கிடைக்கும். இந்த எக்கை வச்சு நீங்கள் செல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 சென்ட் 1 சென்ட் $4 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பாருங்கள் 2 சென்ட்டுக்கு வந்து ஒரு 14 மணி நேரத்துக்கு முன்னாடி சேல் ஆகிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 13 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 சென்ட் அப்படிங்கிற மாதிரி சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எப்பிக்கே அவ்வளோதான் போகுது. ஷைனியாக இருந்தால் கொஞ்சம் ரேட் அதிகமாக போகுது. ஸோ உங்களுக்கு ஷைனியில் ரேரு எப்பிக்கே அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா ஒரு $4 $5 வரைக்கும். இது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை வந்து பார்க்குறீங்களோ அத்தனை எக் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து உள்ளே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த எக் வந்து உருவானோடனே நீங்கள் அதை எடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஷைனி அப்படின்ற மாதிரி அன்காமன் ரேர் அப்படின்னு கிடச்சிச்சின்னா ஸோ இது வந்து சேல்ஸ் ஆகுது. இவ்வளோ தான், இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் இது வந்து
அப்ஸ்ட்ராக்ட் வந்து இந்த ரிலே அப்படிங்கிற பிரிட்ஜில் வந்து நீங்கள் கேஸ் ஃபீஸ்க்கு வந்து, ஆனால் இதில் வந்து கேஸ் ஃபீஸே கிடையாது. ஸோ ஓகேங்களா, நம்ம செல் பண்ணுறது மின்ட் பண்ணுறது, ஆனாலும் இதில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 0 கேஸ் ஃபீஸ் தான். நீங்கள் $1 இல்லை ஒரு 50 சென்ட் இதுக்குள்ளே வந்து கொண்டு வந்தால் கூட போதும். ஸோ நான் ஒரு $5 கொண்டு வந்தேன், பார்த்திங்கன்னா $5 50 சென்ட்டு $4.25 இந்த எத்தீரியம் ரேட்டு ஏற இறங்க அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது அப்படியே தான் இருக்கும். நான் வந்து செல்ஃப் போட்டாலும் சரி, மின்ட் பண்ணாலும் சரி, கேம் விளாண்டாலும் சரி, இது வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால் ஒரு சின்ன அமௌண்ட் இதுக்குள்ளே போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சேல்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லக்கு தான். இதுக்கு வந்து நிறைய வந்து நம்ம ஒன்றையும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இவ்வளோ தான் இந்த கேம். ஒரு சிம்பிளாக இருக்கும், ஃப்ரீ தான். ஃப்ரீயாக நமக்கு 1 சென்ட் 2 சென்ட் கிடைச்சாலும் ஓகே தான். லக் இருந்தால் $5 கிடைச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை வந்து கேமை விளையாடுறதுனா விளையாடலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல அந்த ஸ்டிக்கர்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்டு கிடைக்குது. ஓகேங்களா, எல்லா ஸ்டிக்கரும் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு காம்படிஷன் மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. அதில் வந்து வின் பண்ணாலும் உங்களுக்கு காயின் கிடைக்கும். நம்ம சிம்பிளாக இந்த ஸ்டிக்கரை எடுத்து நம்ம செல் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். முதல்ல நம்மளுக்கு காசு வந்துடும். ஓகேங்களா, நம்ம அந்த கிராஃப்ட் வேர்ல்ட்னே தான் சொல்கிறோம். ஸோ நம்ம அந்த காயின் எடுத்து நம்ம வந்து அதை செல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா அது ஏர் ட்ராப்பு அவங்க அந்த காயினை மின்ட் பண்ணி ரோனின் நெட்வொர்க்கில் கொண்டு வந்து அது என்ன ரேட்டு போதோ அதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். அதுபோல் தான். ஸோ சிம்பிள் இந்த கேமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ்.